சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. அதில் பலரும் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் மருத்துவமனையிலேயே அந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூதரகத்தில் பெரும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அதிலையும் பார்த்தீங்கன்னா பலரும் படுகாயமடைந்திருக்காங்க. இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக அமெரிக்காலேயே இதுக்கு பின்னணியில் பார்த்தா காசா இருக்குது, ஈரான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அது என்ன தகவல்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிரியாவை எடுத்துக்கலாம். ஏன்னா சிரியாவின் மீது போடப்பட்ட பொருளாதார தடையெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா நீக்கியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். சிரியா பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய ஜூலானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சாரான் இருக்காரே, அவர் முழுக்க முழுக்க இப்போது ஒரு பக்கம் துருக்கியுடைய பேச்சும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய பேச்சையும் கேட்டு தான் செயல்பட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு காலத்தில் அவருக்கு பார்த்தா $10 மில்லியன் அளவுக்குலாம் தலைக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தொகை விதிச்சிருந்தாங்க. யார் இவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு $10 மில்லியன் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவரு தான் பார்க்கும்போது சிரியாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா அல்சாரா மாதிரி ஒரு நல்லவரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு அவங்களோட டீலிங்க்கெல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது சிரியாவின் மீது இருக்கக்கூடிய பல பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கிட்டாங்க. இதை நம்ம ரீசெண்டாக இவங்க சவுதிக்கெல்லாம் போயிருப்பாங்க அமெரிக்கா. அப்போவே பார்த்திங்கன்னா சிரியாவிலேருந்து அந்த ஜூலானி அவர்கள் போய் என்ன பேசியிருப்பார்னா, எங்களுடைய பொருளாதார தடையை நீக்குங்கன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கத்தாரும் சப்போர்ட். கத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கடன்களை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சிரியாவுக்கு கடன் கொடுக்கறது கத்தாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டாங்க. ஐரோப்பிய நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க, பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ சிரியாவின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான காசெல்லாம் கடனாக கொடுக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அங்கே ஈரான் வரமாட்டாங்க. ஈரானுக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தாங்க சிரியாவில் இருந்தவங்க. இப்போ ஈரானோட டச் இல்லை, நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிறனால அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக எப்படி எஜிப்ட் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஜோர்டான் ஆகட்டும் சொல் பேச்சு கேட்குறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தா சிரியாவும் சொல் பேச்சு கேட்பாங்க அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் பொருளாதார தடையெல்லாம் நீக்கியிருக்காங்க. இப்போ சிரியா முழுக்க முழுக்க பார்க்கும்போது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கு சாதகமாக சார்ந்துட்டாங்க. இனி காசா விஷயத்துலலாம் சிரியாவெலாம் ஒரு துளி கூட நம்ம நம்ப முடியாது. எந்த ஒரு உதவியுமே கடந்த 3 மாதமாகவே செய்கிறதில்ல, இனிமேலும் செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது சிரியா மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீங்கி அவங்க ஒரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டு இருக்காங்க. மறுபக்கம் நெத்தன்யாகு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் சேர்ந்து எங்கள் மேலே கண்டனம் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் காசாவில் இனப்படுகொலை பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கிய காரணமே இந்த பிரிட்டிஷு, அதுக்கப்புறம் கனடா, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, இவங்க 3 பேரும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் மேலே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குற்றத்தை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அக்டோபர் 7 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா, எங்கள் மேலே அநியாயமாக காசாலேருந்து தாக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் பதிலுக்கு தாக்கிட்டு இருக்கோம், இது எங்களுடைய பாதுகாப்புக்கான தாக்குதல் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான்லாம் நிறுத்த மாட்டேன், நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு தான் செய்வோம், நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெத்தன்யாகு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது சர்வதேசமே அழுத்தம் கொடுக்குது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதிலாம் சொல்லிட்டு இருந்தா, நெத்தன்யா நாங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், இஸ்ரேல் யாருக்கும் கட்டுப்படாது, இஸ்ரேல் நாங்கள் போட்ட பிளான்ல தான் போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோம், காசால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் ஒரு சில வாரங்கள்லயோ இல்லை மாதங்கள்லயோ ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காரு, வீரவசனம் பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு. நம்ம ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலாம், எத்தனை நாடுகள், ஐரோப்பிய நாடுகளோ இல்லை உலக நாடுகள் எத்தனை சேர்ந்தாலும் சரி இந்த போரை நிறுத்த முடியாது அமெரிக்காவை தவிர. அமெரிக்கா முழுக்க முழுக்க அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் நிறுத்த முடியும். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ஒரு தடவை அழுத்தம் கொடுக்கும், ஒரு தடவை பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வி ஆயிடுச்சுன்னா பேசாமல் இருந்துக்கும், மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா போரை முழுசாக நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறதே அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் குறைங்க, இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர முழுசாக நிறுத்துங்க, நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அமெரிக்கா சொல்லாத வரையும் இஸ்ரேல் கேட்க மாட்டாங்க. அதனால அமெரிக்கா இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் இன்றைக்கி நெத்தன்யாகு இப்படி ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, வீடியோவாக போட்டுட்டு, நீங்கள் எத்தனை தான் கடன் அறிக்கையை கொடுத்தாலும் சரி காசாவில் நாங்கள் செய்கிறது கரெக்டு தான், அதுதான் இஸ்ரேலுக்கு சேஃபு, அதனால நாங்கள் வெற்றியை நோக்கி போய் கொண்டு இருக்கோம், அதை நாங்கள் தொடர்ந்து தான் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. நம்ம அப்படியே இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிடலாம். அமெரிக்காவில் இன்றைக்கி 2 பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய
பாம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையுடைய வளாகத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்குது. இது வந்து பார்த்தா திட்டமிட்ட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உளவு தகவல் வந்து இப்போ முதல் கட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த குண்டு வெடிப்பில் ஒருத்தவங்க உயிரிழந்து மிச்சம் 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைந்திருக்காங்க. அதில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உயிருக்கு போராடி கொண்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. படுகாயம் அடைந்த 7 பேரில் 3 பேர் வந்து உயிருக்கு போராடக்கூடிய அளவுக்கான சீரியஸான நிலைமையில வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குது. அதுக்கு பக்கத்தால் இந்த பல பில்டிங்குகள், அங்கே இருக்கக்கூடிய வீட்டுடைய கூரைகள்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் சேதமடைஞ்சிருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், யார் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது இப்போ முதல் கட்டமாக விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி பேசும்போது நேற்றைய தினம், அதுக்கு முந்தின தினம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நிகழ்வுகள் வந்து அமெரிக்காவில் நடக்குது. அதில் ஒரு நிகழ்வு தான் அமெரிக்காவுடைய தூதரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக துப்பாக்கி சூடு நடக்குது. ஒரு நபர் வந்து உள்ளே போடுறாரு, போய் வந்து துப்பாக்கி சூடு வந்து நடத்துகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்தவங்க இறக்குறாங்க. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஒரு நபர் போய் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. அவர் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாரு, இது ஒரு பார்வையை வந்து ஈர்க்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கவே முடியாது. ஏன்னா போர் எப்படி நடக்குதுன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கும் காசாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு. அதை விட்டு போட்டு நம்ம காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா தான் பின்னாடி இருந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, காசாவை காரணமாக காட்டி அமெரிக்காவுடைய தூதரகத்தில் இருக்கக்கூடிய தூதரெல்லாம் வந்து தாக்குறது அப்படிங்கிறது அது வீணாகவே வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய செயல் தான். இப்போ பாலஸ்தீன விஷயம் வந்து உலகமெங்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த நாடு அந்த நாடெல்லாம் கிடையாது. எல்லா நாடுகளுமே இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்காங்க. எல்லாருமே வந்து பாலஸ்தீன நியூஸ் பார்க்குறாங்க. அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, பாலஸ்தீனத்தை காரணமாக வச்சுட்டு ஒரு அமெரிக்கரையோ இல்லை வந்து ஒரு யூதரையோ வந்து வெளியே இருக்கிறவங்க சண்டை போடுறவங்களை விட்டு போட்டு வெளியே இருக்கக்கூடிய நாடுகளில் போய் வந்து தாக்குனா என்ன ஆகுனா, அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முஸ்லீம்களுக்குமே வந்து சேஃப் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவங்க அப்படி தாக்குற மாதிரி அவங்களும் பதிலுக்கு வந்து அந்த மாதிரி தாக்கலாம். அதனால் வந்து இதை வந்து ஆதரிக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தூதரகத்தில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் கட்டமாக விசாரணை போயிட்டுருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவில் நிறைய பிரச்சனை. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி சூடு நடத்துறது, அதுக்கப்புறம் திடீர்னு வேனை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தில் விட்டு ஒரு 10 பேர்த்தை கொள்வது, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கும். அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 1-2 பிரச்சனைகளை பற்றி அவங்க யோசிப்பாங்க. இன்னொன்று எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து ஈரானை தான் குற்றம் சாட்டுவாங்க. டைரெக்டாக காசாவை வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க பொறுத்தவங்களுக்கு ஈரான் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஈரான் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வன்முறை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்குள்ளே நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்ததெல்லாம் வந்து பார்க்கும் போதே என்ன சொன்னாங்க, ஈரான் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணி தான் இப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்பை சுட்ட போது என்ன சொன்னாங்க, ஈரான் தான் வந்து என்னை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார். இப்படி வந்து அங்கே எது நடந்தாலும் வந்து பார்த்தா அதுக்கு வந்து காரணம் வந்து ஈரான் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த தூதரகத்தில் சுடப்பட்டதுக்கும் ஈரான் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து இந்த மாதிரி தற்கொலை படையை வந்து ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த குண்டு வெடிப்பையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஈரானை டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் நமக்கு தெரியுமில்ல, மாணவ போராட்டம் வந்து ஒரு பெரிய கூட்டமாக நடந்துட்டு இருந்துச்சுன்னு அதை சேர்ந்த 7000 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாவை கட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அதில் 7000 மாணவர்களுக்கு விசா கட் ஆயிருக்குன்னா யோசிச்சுக்கோங்க. அவங்க அங்கெல்லாம் படிக்கவே முடியாது அமெரிக்காவில். அந்த தீர்ப்பு வேறு இப்போ வந்திருக்குது. ஆக்சுவலாக இது நேற்று தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குதுங்கிறனால அது சார்ந்த விதமாகவும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.